முதல் படம் வந்து என்ன மாதிரி படமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து இங்கே ஜாயின் பண்ணி அப்படி போகிறப்போ நானும் பாலாஜி சக்திவேல் அவர் தான் எனக்கு அசோசியேட் டைரக்டர், காதல் பட டைரக்டர் கார்ல. சரி. 2 பேரும் ஹம் ஆப் கே படம் வந்து நம்ம உட்லேண்ட் செட்டில் பார்த்தோம். ஹம் ஆப் கே ஹே கோன். ஆமாம் ஆமாம். அது ஒரு முறை பார்த்துட்டு வந்துட்டு என்னால் ஒரு தடவை பார்த்தது எனக்கு பத்தலை. அந்த படத்தை மறுபடியும் போய் பார்த்தேன். சரி. அந்த படம் வந்து அதான் எனக்கு தோணுச்சு. அந்த டைரக்டர் லைஃப்பில் நடந்த அவங்க ஃபேமிலியில் நடந்த இன்சிடென்ட்ஸ் வச்சு தான் அந்த படமாக பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்ட உடனே நான் நம்ம லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸை ஏன் நம்ம படமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அப்போ அவர் சொல்லுவார் நம்ம பாலாஜி சக்திவேலு, டே உன் லைஃப்பில் எது நடந்தாலுமே ஒரு நோட்டு பேனா வச்சுட்டு நோட் பண்ணா அது பின்னாடி கதை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் பார். நான் ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு போனப்போ அம்மா அண்ணி அண்ணங்க தனித்தனியாக சொல்லுவாங்க இல்லையா, இங்கே அவங்க பிரச்சனையெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கான ஒரு கதை நிகழ்ந்துட்டு இருக்குங்கிற மாதிரி தோணும். அதை நான் நோட் பண்ணி வச்சு அதை படமாக உருவாக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணதான் ஆனந்தம்.